Hi friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு exercise 3.9ல first sum பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா determine the quadratic equations னு கேட்டிருக்காங்க. whose sum and product of the roots are அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நாலு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ quadratic equation என்ன அப்படினு பார்த்தோம்னா x square இல்லையா? x square அப்புறம் x plus x plus 1 is equal to 0. இது ஒரு quadratic equationக்கான எக்ஸாம்பிள். அதாவது square x to the power of 2 னு ஆரம்பிக்கிறது எல்லாமே வந்து நம்ம quadratic equation சொல்றோம். ஓகேங்களா? இப்போ ஒரு quadratic equationோட என்ன கொடுத்திருக்காங்கன்னா sum of the roots and product of the roots னு கொடுத்திருக்காங்க. So sum of the roots and product of the roots என்னன்னா sum of the roots and product of the roots. அப்போ இது வரைக்கும் நிறைய quadratic equations வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? So for example இப்போ கூட ஒரு quadratic equation for example எடுத்துக்கலாம் x square plus 14x plus 49 is equal to 0. So இந்த quadratic equation நீங்க எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க? So இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண மாதிரி தான் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து 49 வரணும், சம் வந்து 14 வரணும் இல்லையா? ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு +49 வரணும், சம் வந்து +14 வரணும். So அதுக்கு ஏத்த மாதிரி ஃபேக்டர்ஸ் நம்ம சூஸ் பண்ணுவோம். So இங்க 7 into 7 plus 7 plus 7 7 into 7 49 வந்துரும், 7 plus 7 14 ம் வந்துரும். ஓகேங்களா? So இது வந்து நமக்கு ரூட்ஸ் என்ன வரும்? x square plus 7x plus 7x plus 49 is equal to 0. ஓகேங்களா? So இப்போ x காமன் எடுத்தா x plus 7 கிடைக்கும். அதே மாதிரி இங்க 7 காமன் எடுத்தா இங்கேயும் x plus 7 கிடைக்கும். So பிராக்கெட் குள்ள ஈக்குவலா இருக்கு, வெளியே x plus 7 இருக்கு. So x plus 7 into x plus 7 தான் நம்மளோட ரூட்ஸ். So x ஓட ரூட்ஸ் என்ன? x is equal to x plus 7 is equal to 0 னா x is equal to -7, இங்கேயும் x is equal to -7. So ரெண்டு ரூட் நமக்கு கிடைக்குது. So x power 2 னு வந்தாவே நமக்கு ரெண்டு ரூட் கிடைச்சிரும். So -7 and -7 தான் நம்மளோட ரூட்ஸ். இப்போ இந்த क्वेश्चनோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா sum and product of the roots கொடுத்தாங்க. So அதாவது இந்த ரெண்டு ரூட்டை ஃபர்ஸ்ட் சம் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு ரூட் சம் பண்ணா உங்களுக்கு என்ன வருது? ரெண்டு ரூட்லயும் ஆட் பண்ணா -7 plus -7 என்ன வரும் உங்களுக்கு? உங்களுக்கு x is equal to -14 வரும். இதுதான் sum of the roots. Sum of roots. அதே மாதிரி ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. ப்ராடக்ட் -7 into -7 உங்களுக்கு +49 தான் வரும். சோ உங்களுக்கு இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? டைரக்டா இத கொடுத்துட்டாங்க. sum of the roots and product of the roots. உங்களுக்கு கடைசியா என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன்ல இங்க இது ரீப்ளேஸ் ஆகுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 49 +49 தான் இருக்கு. ஆனா -14 இங்க +14 இருக்கு. அப்போ உங்க ஜெனரல் ஃபார்மட்ல என்ன இருக்குன்னா இங்க ஒரு மைனஸ் சிம்பிள் ஆட் பண்ணாதான் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆ மாறும். சோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா நமக்கு இருக்கிற ஜெனரல் ஃபார்மட் என்னன்னா x square minus sum of the roots into x plus product of the roots is equal to 0. இதான் நம்மளோட ஜெனரல் ஃபார்மட். அதாவது sum of the roots உம் product of the roots உம் கொடுத்தாங்கன்னா டைரக்ட்டா நம்ம இதுல போட்டுறலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்த எக்ஸாம்பிளே போட்டுறலாம். இப்போ sum வந்து நமக்கு என்ன -14 கிடைச்சிருக்கு, product +14 கிடைச்சிருக்கு. இந்த எக்ஸாம்பிள்ல இந்த ஃபார்மட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி காட்டுறேன். So x square minus of -14 into x plus product வந்து 49. So இது என்ன வருது? x square minus into minus plus ஆயிரும் plus 14x plus 49. So உங்களுக்கு sum of the roots product of roots போட்டோம்னா நமக்கு இனிஷியல் ஈக்குவேஷன் என்ன வரும்னா x square plus 14x plus 49 கரெக்ட்டா நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? So sum and product கொடுத்தா உங்களுக்கு இப்படி தான் நீங்க இந்த ஃபார்மட்ல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களால ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து உங்களால ஃபேக்டரைஸ் பண்ணி எடுத்தா உங்களுக்கு sum ப்ராடக்ட் தனித்தனியா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். So இந்த क्वेश्चனை பொறுத்தவரை உங்களுக்கு sum ப்ராடக்ட் டைரக்ட்டா கொடுத்தாங்க. நம்ம இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. So டைரக்ட்டா நம்ம இந்த ஃபார்மட்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அவ்வளவுதான். So ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற நம்பர் வந்து sum of the roots, செகண்ட் கொடுத்திருக்கிற நம்பர் வந்து product of the roots. So क्वेश्चनலயே அது இருக்கு. So டைரக்ட்டா ஒவ்வொரு क्वेश्चனா நான் வந்து இந்த ஃபார்மட்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன், நமக்கு ஆன்சர் வருது. ஓகேங்களா? So ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? sum of the roots வந்து -9 கொடுத்திருக்காங்க, product of the roots வந்து 20 கொடுத்திருக்காங்க. So இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். x square minus -9 sum of the roots பதிலா -9 into x plus product of the roots வந்து 20 கொடுத்திருக்காங்க is equal to x. So இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது x square minus into minus வந்து plus ஆயிடும், 9x plus 20 is equal to 0. So இதுதான் நமக்கு தேவையான quadratic equation. So நம்ம இந்த ரூட்ஸ் வச்சு quadratic equation கண்டுபிடிக்கணும். ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் இந்த ஃபார்மட்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேங்களா? செகண்ட் இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? 5/3 and 4 கொடுத்திருக்காங்க. So sum of the roots வந்து 5/3, product of the roots வந்து 4. So டைரக்ட்டா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். -5/3 into x plus
4 is equal to 0. So இப்போ இங்க x இங்க டினாமினேட்டர்ல இருக்கறனால நம்ம காமனா LCM எடுத்துடலாம். LCM எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? 3 இங்க காமனா எடுக்கும்போது இங்க எதுவுமே இல்ல, கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்ல. சோ 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். 3 into 1 3x square minus 5x, 5 ஆல்ரெடி 3 ஓட டிவிஷன்ல இருக்கு, plus 3 4s are 12 is equal to 0. இப்போ இந்த 3 வந்து இங்க கிராஸ் மல்டிப்ளை 3 into 0 உங்களுக்கு 0 தான் வரும். சோ உங்களுக்கு தேவையான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னன்னா minus 5x plus 12 is equal to 0. So 3x square minus 5x plus 12 is equal to 0 தான் உங்களோட செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகேங்களா? தேர்ட் சப்டிவிஷன்ல கொடுத்திருக்காங்க இதே தான் -3/2 sum of the products கொடுத்திருக்காங்க. -1 வந்து product of the roots கொடுத்திருக்காங்க. சோ இதே ஃபார்மட்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ minus into -3/2 x minus 1. ஓகே, பிளஸ் இருக்கு. சோ பிளஸ் into -1 போட்டாலும் உங்களுக்கு -1 தான் வரும். இப்படியே வச்சுக்கலாம் பிராக்கெட்ல. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். x ஸ்கொயர் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். 3/2 x பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தட்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கேயும் உங்களுக்கு ஒரு LCM எடுக்கணும் காமனா. சோ 2 ஒன்னு LCM எடுக்கும்போது இங்க உங்களுக்கு 2 இங்க மல்டிப்ளை ஆகும், பிளஸ் 2 டிவிஷன்ல இருக்கனால எதுவுமே மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. சோ இப்போ 2 இங்க 0 ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆயிரும். சோ நமக்கு தேவையான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து 2x ஸ்கொயர் பிளஸ் 3x minus 2 is equal to 0. இதுதான் நமக்கு தேவையான quadratic equation. ஓகேங்களா? இப்போ fourth sum பார்த்துடலாம். So fourth subdivision என்ன கொடுத்திருக்காங்க? Sum of the products வந்து -2 minus a the whole square, இங்க a plus 5 the whole square கொடுத்திருக்காங்க. So டைரக்டா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். மைனஸ் போட்டு இங்க மைனஸ் இருக்கு உள்ள 2 minus a the whole square into x plus a plus 5 the whole square is equal to 0. So இது பெருசா ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ல ஜஸ்ட் மைனஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. x ஸ்கொயர் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். 2 minus a the whole square x plus a plus 5 the whole square is equal to 0. So இதுதான் நமக்கு தேவையான quadratic equation. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சம்ஸ்க்கு அதாவது sum of the roots and product of the roots கொடுத்துட்டாங்கன்னா டைரக்டா நம்ம இந்த ஃபார்மட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ஆன்சரை முடிச்சிடலாம். இது ரொம்ப ஒரு ஈஸியான சம் தான். சோ அடுத்த வீடியோல நம்ம வந்து இந்த ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மட் என்ன, அந்த அடுத்த வீடியோக்கு தேவையான பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோல வரும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.